யாரிடத்துல நீ அபராதம் செய்தாயோ அவன்கிட்ட தான் அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கணும். அப்புறம்தான் நான் என்னிடத்துல உன்னை சேர்த்துக்கிறேன். தெரிஞ்சே ஒருத்தன் பாகவதன் இடத்துல அபச்சாரம் பண்ணினானேயானால் அவனுக்கு அந்த மோட்சம் கூட சித்திக்காதுன்ட்டு பரமாத்மா. அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவ த்விஜ சாதுபிஹி கிரஸ்த ஹிருதயா. நீ பெரிய தாடியை மீசையை வச்சுட்டா நீ பெரிய ஆளா? அவன் ராஜா, என்னுடைய அனுகிரகம். ஆனால் ராஜ்யத்தில் அவனுக்கு பற்றுதல் கிடையாது. இத்தனை பாகவதத்தவர்களை அவன் கௌரவிச்சிருக்கான். அவன்கிட்ட நீ அபச்சாரப்பட்டிருக்க, போய் அவன் காலில் விழு, ஓடிப்போ, போய் அவன் காலில் விழுன்ட்ட. ஓடி வந்தார் துர்வாசர். அம்பரீஷன் வராருல்ல, இப்போ வந்தார்ல என்கிட்ட பெச்சாம்பார் அப்படின்ற மாதிரி அவனை எவ்வளவு பண்ணியிருப்பார். என்ன வா அப்படின்னா துர்வாசன் வந்து விழுந்தார். அப்படியே வாரினான். ஐயோ சுவாமி, நாம் பட்ட அபச்சாரம் போகும், நாம் அபச்சாரப்படலை சுவாமி. ஆனால் அம்பரீஷனுடைய மனசு பாருங்க, அஹோ அனந்த தாசானாம் சரிதம் பரமாத்புதம். துர்வாசர் சொக்கி போனார், திருவடியில் விழுந்தான். துர்வாசர் வந்து அம்பரீஷன் திருவடியில் விழுந்தார். ஐயோ, எனக்கு மேலே மேலே என்னுடைய கிரைம் ரேட் இன்க்ரீஸ் சார், என்னை விட்டுடுங்க சுவாமி. எப்போ இருந்தாலும் தேவரீர் தான் பரம பூஜ்யம். எப்படி இருந்தாலும் தேவரீரை தான் நான் சேவிக்கணும், என்ன நீர் சேவிக்கக்கூடாது. அந்த அபச்சாரம் பெருமாள் சொல்லி அமிச்சார். பெருமாள் சொல்லி அமிச்சாலும் கிடையாது சுவாமி. பெருமாளே நியமனம் கொடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு விழுந்து சேவிச்சான். பாரணைக்கு எழணும்னு பிரார்த்திச்சான். துர்வாசர் சொன்னார், விஷ்ணு பக்தனுடைய மகிமை என்னன்னு எனக்கு தெரியல பத்தியா, இப்பதான் தெரியறது.